வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜூலை மாதம் மேன ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துக்கும் நடக்கக்கூடிய கிரக நிலையினால கோச்சாரப்படி என்னென்ன மாற்றங்களை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு மாதமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மீன ராசிக்கு ஜூலை மாதத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள் அதிசயங்கள் கூட நம்ம சொல்லலாம். இப்ப உங்க ராசிநாதன் குரு. இப்ப குரு பாத்தீங்கன்னா செவ்வாயோட சேர்க்கப்பட்டு ரிஷப ராசியில இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர் வாய்ப்பு எல்லாம் தேடி வரும். பட் ஆல்ரெடி உங்க ராசியில ராகு பகவானும் இருக்குது. அது இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவானும். இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்க்கை உங்களுக்கு அற்புத வாய்ப்புகளை தேடி கொடுக்க போகுது. அது இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்க குரு பார்வைப்பட்டனால கண்டிப்பா பெரிய பாதிப்புகள் இருந்து நீங்க தப்பிக்கலாம். இத்தனை நாளா இருந்து ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க, கவலைப்பட்டிருப்பீங்க, குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கும், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா முடிஞ்சிருக்கும், பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும், குடும்பத்துல நிம்மதி இல்லை, வேலை செய்யற இடத்துல நிம்மதி இல்லை, உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள், விபத்துகள், இது எல்லாமே நடந்திருக்கும். ஆனா வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள மனக்கவலைகளும் மன குழப்பத்தோட இருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த சனி வக்கரம் அடைகிறாரு. இந்த சனி வக்கரம் அடையறதுனால விரயங்கள், தேவையில்லாத விரயங்கள் இருந்ததெல்லாம் சுப விரயமா மாத்த போறாரு. அப்படி சுப விரயங்கள் நம்ம மாற்றும் பொழுது நம்ம வீட்டுல சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்களுக்கும் அது ஒற்றுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா 7 சனியில தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவசரப்பட்டு நம்ம தொழில் ஆரம்பிச்சிட்டுமே, இல்ல இதுக்கு முன்னாடி தொழில் ஆரம்பிச்சது கூட பாதியில நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். கடன் தொல்லைகள், நம்ம கடன் வாங்கி குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலையும் கொடுத்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க தான தர்மங்கள் நீங்க பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசியில இருக்கிற 12ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு. உங்க ராசிநாதனும் குரு செவ்வாயோட சேர்க்கை பெறும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் நீங்க பண்ணுங்க. இந்த தான தர்மங்கள் நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு திடீர் வாய்ப்புகளை தேடி வரும். நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு அதுல இறங்கி நீங்க பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பு எல்லாமே மற்றவங்களுக்கு போகலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. அது இந்த சனி வக்கரம் அடைஞ்சிருக்கனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது இல்லாம இப்ப வீடு ஏதாவது அப்ப 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்கிறதுனால வீடு கட்டலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வீடு கட்டுங்க. இப்ப நீங்க சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னால் ஹாஸ்பிட்டல் செலவு எது விரயங்கள் நீங்க பண்ணாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க சுப விரயங்கள் ஏதாவது பண்ணுங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்றது, அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க தாராளமா நீங்க பண்ணுங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா சனி வக்கரம் அடைஞ்சு கேது பகவான குரு பார்வை பார்க்கறதுனால, அது இல்லாம 5ஆம் இடத்துல புதனும் சுக்கிரன் சேர்க்கை இருக்கனால சுபவிரயங்கள், நான் வீடு கட்டிட்டு இருந்தேன், பாதியில நூன் கிடைக்கல, இல்ல கையில பணம் இல்லை, பாதியில நிற்கக்கூடிய ஏதாவது வீட்டுல தேவையில்லாத விரயங்கள் பண்ணி அதுல விரயம் பண்ணணும்னா நம்மளால வீடு கட்ட முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்மளால கையில பணம் இல்லை, கடனால தான் இருக்கும், நமக்கு எப்படி நல்லதா நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கூட நீங்க அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸா மாறும். முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரங்கள் பயணங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் உங்க ஜென்ம ராசியில ராகு பவன் இருக்கிறது பாத்தீங்கன்னா சில டயத்துல குழப்பங்கள் பண்ணலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரத்துல டிராவல் பண்றது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி யாருக்கு ஜாமீன் எழுத்து சப்போர்ட்டு கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் யோசிச்சு நீங்க பண்ணுங்க. நம்ம நண்பர்கள் தான் கேட்குறாங்க, இல்லை நம்ம சொந்த பந்தங்கள் தான் கேட்குறாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடி போய் நின்று அவங்களுக்கு முழு ஒத்துழைப்புகள் நீங்க கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சத்துக்கு மீறிந்து இறங்கி நீங்க பண்ண வேண்டாம். அதை மட்டும் நீங்க மெயினா பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிரிவினைகள் வராது. சில டயத்துக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சின்ன விஷயத்துக்குன்னு நினைச்சீங்கன்னா தேவையில்லாம சண்டை வரும், குழப்பங்கள் வரும். நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறது, நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள், திடீர் மனம் மாற்றங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் உண்டாயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு நிரந்தர தீர்வா கண்டிப்பா இருக்கும். அது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் திருமணம் ஆகல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா திருமணங்கிறது நடக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணியிருப்பீங்க, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும். நம்ம என்னதான் சொத்து பத்து வச்சிருந்தாலும் நமக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்படி அந்த குழந்தை பாக்கியத்துக்கான உங்க ராசிநாதன் குருவும் 2வது சுக்கிரன் நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரனோட அதிபதி பாத்தீங்கன்னா புதனும் சுக்கிரன் சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா பட் 7 சனி நமக்கு ஒரு பக்கம் நடந்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல விஷயங்களும் சில இடத்துல நடக்கும். அதுக்கு காரணம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த சனி விரைக சனி, சனி வக்கரம் அடைஞ்ச நாளையும் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த புதனும் சுக்கிரன் சேர்க்கை பிற்பாதையில ஜூலை மாதம் 14ஆம் தேதிக்கு மேல அந்த சனி சூரியன் பாத்தீங்கன்னா மிதுன ராசியில் இருந்த சூரியன் கடகராசிக்கு வந்துடும். அப்படி வரும் பொழுது உங்களுக்கு திடீர் மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், நினைச்சதெல்லாம் கைக்கூடி வர்ற டைம் இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த மாதத்துல பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள், நம்மளால முடிஞ்ச மற்றவங்களுக்கு உதவி செய்யறது இதெல்லாமே நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். பட் நம்ம என்னதான் கிரகநிலையோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுயஜாதகம் நல்லா இருக்கணும். தன்னுடைய சுயஜாதகம் நல்லா இருந்துட்டாவே நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு டைமா தான் இந்த டைம் இருக்கும். அதனால உங்க சுயஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.